ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிக்கடு பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சும்மா ரஃபாக நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அவங்களோட இதை சும்மா ரஃபாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு சும்மா இங்கே கீழே வந்து 1/2 இன்ச்சஸும் மேலே வந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும்தான் விட்டுருக்கேன். மற்றபடி அக்யூரேட் மெஷர்மெண்ட் இது கிடையாது, சும்மா நானாக ரஃபாக போட்டுருக்குறது. ஓகேங்களா, இப்போது இதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் உங்களுக்கு எது வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சென்டரும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இன்ச் டேப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் டேப் எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச்சஸ் உங்களுக்கு ஸ்கொயர் வந்து எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா 1 இன்ச்சஸ் கேப் விடுங்க. இல்லை எனக்கு 1/2 இன்ச்சஸில் போதும் அப்படின்னா 1/2 இன்ச்சஸில் விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 1 இன்ச்சில் விட்டுக்கிறேன். இல்லை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் 3/4 இன்ச் விட்டுக்கலாம், 1/2 இன்ச் விட்டுக்கலாம், 1 இன்ச் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச்சஸ் விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப் எப்படி விட்டாலும் நீங்கள் கேப் விடுறது ஒரு டாட் வந்து கரெக்டாக வைக்கணும். இப்போ 1 இன்ச்சஸ் அப்படின்னா 1 இன்ச்சஸில் வைக்கணும். இங்கேயே அதே மாதிரி 1 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா, இதுவே நீங்கள் 3/4 இன்ச்சில் வைக்கிறீங்க அப்படின்னா முக்காலாக மார்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி சென்டர்லேருந்து மார்க் பண்ணி நீங்கள் 1 இன்ச்சஸ் கணக்கு எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து ரைட் சைடில் 1 இன்ச் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் 1 இன்ச். ஓகேங்களா, இந்த எக்ஸஸ் வர்றது மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம பார்க்கணும். இப்போது இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம ஸ்கொயர் ஷேப் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சும்மா பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அது வந்து அதுக்கப்புறம் நம்ம ரப் பண்ண தான் போகிறோம். அதனால் மேலேயும் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்ட்ரல் வச்சு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 5 இன்ச்சஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போது சென்டரில் 1 இன்ச்சஸ் அளவுக்கு தான் வைக்கணும். இப்போ 545 இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்படி வைக்கக்கூடாது. 6 ரவுண்டாக வச்சுட்டு இங்கேருந்து 1 இன்ச் 1. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இப்படி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இங்கே சென்ட்ரு இது இந்த இடத்துல சி அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு பென்னில் எழுதி காட்டுறேன். நீங்கள் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டார்க்காக தெரியணுன்றதுக்காக நான் வந்து பென்னில் எழுதுறேன். ஓகேங்களா, சிடி மார்க்கர் எடுத்திருக்கேன். ஸோ சென்ட்ரு சின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் சி. இங்கிட்டு உள்ளதெல்லாம் A1. ஓகேங்களா, A2, A3, A4. அதே மாதிரி இந்த பக்கம் A1, A2, A3, A4. ஸோ இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு A1, A2 வச்சுக்கிட்டு இந்த சைடில் உள்ளதெல்லாம் B1, B2, B3, B4 இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் A1, A2, A3, A4, A5. இதே மாதிரி இந்த பக்கம் B1, B2, B3, B4, B5. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லா சைடும் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, அது 1 இன்ச் தான் மார்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் 1/2 இன்ச் விட்டுக்கலாம், 3/4 இன்ச் விட்டுக்கலாம். உங்களோட ஸ்கொயர் பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம 1 இன்ச்சஸில் விட்டாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம், சென்டர்லேருந்து ஒரு ஏதாவது ஒரு சைடு எப்படி வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், அதாவது எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ சியிலேருந்து இந்த B3க்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ளதை இங்கே இப்படி ஸோ இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த B4ஐயும் இந்த A4ஐயும் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு B4 அதுக்கு பென்சில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்து எதுவும் ரப் பண்ண வேண்டியது வேலை வரல அப்படின்னா நீங்கள் பெனில் மார்க் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அடுத்து ஓகேங்களா? B4ஐயும் A4ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, B3 இருக்குது. அப்போது B3 A5 B3ஐயும் அங்கே உள்ள A5ஐயும் தெரியுதுங்களா வீடியோவில்? எனக்கு லாஸ்ட் இங்கே உள்ளது தான் A5 B3. இதுக்கப்புறம் B2 இங்கே இருக்கிறது நம்மளோட ஸ்லீவோட கர்வ் வருது பார்த்தீங்களா? ஸோ அதோட மேட்ச் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி B1ஐயும் இங்கே உள்ளது. ஸோ சென்டரையும் இந்த ஓரத்தையும் தான் நம்ம மார்க் பண்ண முடியும். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள A3ஐயும் இங்கே உள்ள B5ஐயும் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க, கார்னர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் B4 A4 மார்க் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் இங்கே உள்ள A2ஐயும் இப்போ பாருங்கள், நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட எத்தனை இன்ச்சஸ் நம்ம இங்கே வச்சோம் கேப்பு, 1 இன்ச்சஸ். அப்போ இங்கேருந்து இங்கே 1 இன்ச் இருக்குன்னா இப்போ நம்மளோட இந்த செக்குடும் 1 இன்ச் இருக்கணும். சரிங்களா? இருக்குதுங்களா? பாருங்கள், கரெக்டாக இருக்குதா? 1 இன்ச்சஸ் இருக்கா? இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு 1 இன்ச்சஸ் இருக்கணும். இருக்குங்களா? இங்கேருந்து இது வர 1 இன்ச். ஸோ இப்படி தான் எல்லா பேட்டர்ன்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? 1 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தாலும் 1 இன்ச் வருது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இதையும் இணைக்கணும். இப்போ A2ஐயும் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இது இல்லையே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த A4 A3ன்றது இல்லையே அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 1 இன்ச்சஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே செக்குடு இருக்குதுன்றதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக வந்துடும். வராத இடத்துக்கு நீங்கள் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். இருக்குதுங்களா? ஸோ இந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் இடையில் 1 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து செக் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு செக்குடு வந்து கொண்டு வரணும். இதே மாதிரி இந்த A1ஐயும் மிச்சம் இருக்கிற இந்த ஸ்பேஸ்லேயும் இப்போ நீங்கள் நான் ரஃபாக ஷீட் எடுத்தனால உங்களுக்கு வந்து இப்படி சின்னதோடு முடிஞ்சிருச்சு, A5ஓடு முடிஞ்சிருச்சு. இதுவே நீங்கள் நல்லா பெரிய இந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா, A4 ஷீட் சைஸில் ரொம்ப பெருசாக வரும் இல்லைங்களா, நம்ம ட்ரேசிங் பேப்பர் நல்லா பெரிய ஷீட்டாக வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ இது பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஷீட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சும்மா ரஃப்பாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சின்ன பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி A4 ஷீட்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு கேப்பும் எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாமல் இந்த மாதிரி இப்போ வந்து இது B5 அப்புறம் B6 எல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா,
ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் உங்களுக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 1 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே B1ஐயும் இங்கே B2 இங்கே B1 இங்கே அப்புறம் மிச்சம் உள்ளது இது. ஓகேங்களா, டாட் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கேருந்து B3ஐயும் இங்கே உள்ள லைனையும் மேட்ச் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. செக்குடுக்குள்ளே இப்போ எனக்கு பாருங்கள் வரல, 3/4 இன்ச்சு 1 இன்ச்சஸ்க்கு 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த செக்குடு வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி லைன் போடணும். இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் 1 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குங்களா. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லைன் இப்படி கொண்டு வரும்பொழுது இங்கே இப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் அப்போ வந்து முன்னாடி நோட் பண்ணிடுங்க. இங்கே 1 இன்ச் எங்கே வருது, இங்கே வருது. ஸோ அப்போ இந்த லைனை வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி, இங்கேருந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி B2ஐயும் இந்த ஸ்பேஸு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே 1 இன்ச் கரெக்டாக இருக்குது, 1 இன்ச் வருதுங்களா. B1ஐயும் இங்கேயும் அடுத்த சென்டர் Cஐயும் மிச்சம் உள்ள இந்த ஸ்பேஸ்லேயும் A1 ஸ்பேஸு. ஓகே, இப்போ இந்த பக்கம் மிச்சம் உள்ள செக்குடு கட்டு இங்கேயும் நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அப்போ 1 இன்ச்சஸ் எங்கே வருது, இங்கே வருது. அப்போது இந்த A2ஐயும் இந்த டாட்லேயும் நம்ம இணைச்சிடலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு செக்குடும் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. நீங்கள் எந்த ஒரு கட்டத்தை அளந்து பார்த்தாலும் 1 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், மேலே உள்ள நீளமும் இங்கே கீழே உள்ள அகலமும் கரெக்டாக 1 இன்ச்சஸில் உங்களுக்கு வரும். அப்படி உங்களுக்கு இந்த சைட்லலாம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி நீங்கள் 1 இன்ச்சஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு அவ்வளோவா ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து கீழ் பாட்டில் போயிடும், நம்மளுக்கு ப்ளவுஸோட கைக்கு கீழே போயிடும். ஸோ இப்படி நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி இப்படி போட்டுக்கிறதுனால இது பிரச்சனை கிடையாது. எக்ஸஸ் எப்படி உங்களுக்கு இப்படி வரதான் செய்யும், எங்கேயும் ஒரு 1 இன்ச்சஸில் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ளவுஸ் போடும்பொழுது இப்படி போயிடும் இல்லைங்களா. நம்ம வந்து மடித்து இந்த மாதிரி போயிடும். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றது இந்த பேட்டர்ன் தான் ஸ்ட்ரைட்டாக வரப்போகுது. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக வரணும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. இப்போது இது மேலேயே நான் கொஞ்சம் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வச்சு காட்டுறேன். நம்ம வந்து இப்போ எப்படி பீடு ஒர்க் எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா, உள்ள பீடு ஒர்க்கு. ஸோ அது